ஐபிஎல்லோட 18வது வருஷம் 18வது ஜெர்சி நம்பர் ஆர்சிபியில் இருக்குது. எல்லா ஜெர்சிலையும் இருக்குது. ஆனால் 18 அப்படின்னு சொன்னால் ஒருத்தவர் தான் ஞாபகத்து வருவார். கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் குருல் பாண்டியா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தார். ஜோஷ் ஹார்ட்னல் சூப்பரான ஸ்டார்ட் ஒரு பக்கம், முக்கியமான நேரத்தில் விக்கெட்லாம் எடுத்தாங்கிறது ஒரு பக்கம், சால்ட்டோட அதிரடி ஆட்டங்கிறது ஒரு பக்கம், விராட் கோலியும் அதிரடி ஆடினது ஒரு பக்கம். இன்றைக்கி கல்கட்டாவில் 18வது வருஷத்தோட ஆரம்ப கட்ட போட்டியில் ஆர்சிபி வின் பண்ணியிருக்கிறாங்க. கடைசி போட்டி ஃபைனல் இங்கே கல்கட்டாவில் தான் நடக்க போகுது. 18வது வருஷம் 18வது ஜெர்சி 18 நடக்குமா கேள்வியோட ஆரம்பிப்போம். நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. குருல் பாண்டியா எதனால் எடுத்தாரு அப்படின்னு நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸுகளே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரியும் ஆர்சிபி எப்படி இந்த மேட்சை கம்பேக் கொடுத்து ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம், அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டெக்கத்லானும் கிருக்கானந்தாவும் சேர்ந்து இந்த ஐபிஎல் 2025 முழுக்க ஒவ்வொரு போட்டிகளுக்கும் முன்பாக இருக்கக்கூடிய ப்ரிவியூவில் நம்ம கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிட்டு இருக்கும்போது இந்த ஆர்சிபி வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சோட வின்னர் யார் அப்படின்னா கௌதம் B4010 அவர் தான் நம்ம கேட்ட கேள்வியான யார் இன்னைக்கு ஜெயிப்பா, யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவா அப்படின்னு அவர் ஆர்சிபி ஜெயிப்பாங்க, குருல் பாண்டியா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவார் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். கௌதமுக்கு வாழ்த்துக்கள். கௌதம் இன்ஸ்டாகிராமில் கிருக்கானந்தா அப்படிங்கிற என்னோட ஐடிக்கு உங்களோட பேர், உங்களோட மொபைல் நம்பரு, உங்களோட அட்ரஸ்ஸு எந்தவித எழுத்து பிழையும் இல்லாமல் எனக்கு அனுப்புங்க. கலந்துக்கிட்டு கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 900 சொச்சம் கமெண்ட்ஸ் பார்க்க முடிந்தது. அப்பா அப்போது அவ்வளோ அன்பு, அவ்வளோ ஆதரவு, வேறு மாதிரி இதே ஆதரவு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்சோட ப்ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ பார்த்துட்டு போக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ 3 லட்சத்தை சப்ஸ்கிரைபர்ஸ்களை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்குள்ளே முடிஞ்சால் 3 லட்சத்தை தொட்டால் ரொம்ப சந்தோஷம். அது இந்த வீடியோ மூலமாக 3 லட்சத்தை தொட்டால் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் நடந்து முடிஞ்ச கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். உங்களுக்கு ஊர்களுக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ஊர்களிலே இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு ட்ராவலராக ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கும் பட்சத்தில் டெக்கத்லானுக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது, நீங்கள் போய் வாங்கலாம். கொடுத்த காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். என்ன நம்பலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். டெக்கத்லானில் நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். 175 அப்படிங்கிற ரன்னை ஆர்சிபி கேகேரை அப்படின்னு ஊதி தள்ளியிருக்கிறாங்க கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில். செம்மையான கம்பேக் இல்லை. வழக்கமாக ஆர்சிபியை வந்து ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்க. புவனேஸ்வர் குமார்லாம் எப்படி உட்கார வைப்பாங்க, என்னங்க இந்த இடத்துல போயிட்டு குருல் பாண்டியாவுக்கு பவுலிங்கு, ஹிருதயாலுக்கு இதுதான் பார்த்தீங்களா, ராஷித் சலாம்தார்லாம் பவர் பிளே எப்படிங்க அப்படின்னு ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை வச்சு ரஜத் பட்டிதார் இந்த ஆக்சுவலி இந்த மேட்சை வின் பண்ணார். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஆர்சிபி இந்தளவுக்கு ஒரு டாமினண்ட்டாக நான் போன ஜிடி கிட்ட ஆடினதை நான் பார்த்தேன். கம்ப்ளீட் டாமினண்ட். அந்த செகண்ட் இன்னிங்ஸ்லாம் பார்த்திங்கும்பொழுது வேறு மாதிரி ஆடினாங்க ஆர்சிபி சேசிங் பொறுத்த வரைக்கும். நான் எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்புவேன், இந்த லாஸ்ட் ஓவர் இருக்குல்ல ஃபஸ்ட் இன்னிங்ஸில், அந்த லாஸ்ட் ஓவரில் எந்த டீம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ, இல்லை லாஸ்ட்டு பால் ஒரு வேளை ஒரு பேட்டிங் பண்ணுற டீம் 6 அடித்தாலோ, லாஸ்ட்டு ஓவர் யாராவது அந்த டீம் வந்து நல்லா சூப்பராக விளையாண்டாலும் செகண்ட் இன்னிங்ஸ் டெஃபினட்டாக அவங்க பக்கம் போகும். ஆனால் லாஸ்ட்டு 5 ஓவர்ஸ் ஆர்சிபி கழட்டி கொடுத்துட்டாங்க கேகேஆர்ட்ட. என்ன இது அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. இங்கே தான் கேகேஆர் தோத்தாங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்தந்த இடங்களில் தான் ஆர்சிபி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட கம்பேக் எல்லா இடத்துலையுமே இருந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி புவனேஸ்வர் குமார் ஆடலை, இன்ஜுரி. டாஸை வின் பண்ணியாச்சு, பவுலிங்கை எடுக்கிறாரு, சேசிங் பக்கம் போகிறாரு. ஸோ கேகேஆர் அவங்க ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து ஒரு ஆர்சிபி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு கேகேஆர்ட்ட கொடுக்கும்போது கேகேஆர் ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருவாங்களோங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுவேன், இந்த இடத்துல ஆர்சிபியோட பிரில்லியன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜோஷ் ஹார்ட்ஸ்வுட் என்னோட பவர் பிளேயோட ஃபேவரட் பவுலர். அஸ்வினோட மார்க் ஆக்ஷனுக்கு நான் போய் விளையாடும் போது ஜோஷ் ஹார்ட்ஸ்வுட்டை எடுக்கணும்னு அவ்வளோ அடம்பிடிச்சேன். எடுத்தனா மறந்துருச்சு. ஏன்னா எனக்கு பவர் பிளேயில் 3 ஓவர் 2 ஓவர் கேரண்டி. 2 ஓவர் சூப்பராக போட்டுருவார். 3ஆவது ஓவர் கொடுத்தனா எனக்கு விக்கெட் விழுந்தாலும் விழலாம். எப்படியும் பவர் பிளேயில் சூப்பராக முடிச்சு கொடுப்பாரு. அவரை மாதிரி லைனில் பிடிச்சி அடித்து போடவும் முடியாது. டீகாக்கு வெளியில் போட்டார், ஒரு அரை திரும்பி குத்தி அடித்து ஏற்றி போட்டார். அந்த பாலில் சுயேஷ் சர்மா கேட்சை விட்டார். திரும்பி அதே பால் டீகாக் ஒன்று நின்றுக்கிட்டே புல் அடிக்கணும். டீகாக்கு இன்டு தி பாடி போட்டார். ஒன்று அந்த பால் புல் நின்றுக்கிட்டே அடிக்கணும். சரியாக அடிக்கலைன்னா மேலே போகும்.
காலி ஆவார். ஆனால் அவனு சொல்கிறேன், அந்த விக்கெட்டில் எந்த அளவுக்கு ஜோஷ் ஹேசல்வுட்டுக்கு ஒரு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு ஜிதேஷ் சர்மாவுக்கு ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டப்புன்னு ரைட் சைடில் விழுந்தார். ஏன்னா பால் வெளியில் போகும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது. பட் ஆனால் உள்ளே வந்துச்சு, செம்மையான ஒரு டைவு, திருப்பு மனை. ஏன்னா தீகாக்கு இருந்தாருன்னா தூக்கியிருப்பார். அவர் இருந்திருந்தானா அட்லீஸ்ட் ஒரு 30-40 ரன் இன்னொரு பவர் பிளே. பட் அவரோட புவர் ஃபார்ம் கன்டினியூ ஆகுது. ஏமாற்றம் தீகாக் ஒரு பக்கம். இந்த இடத்துல ஜோஷ் ஹேசல்வுட் ஸ்டார்ட் பண்ணாலும் எஸ் ஒரு 2-3 ஓவர் அடி விழுந்தது. அந்த 2-3 ஓவர் பற்றி நான் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஆனாலும் அந்த ராசிக் இஸ்லாமரோட ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடித்தாலும் சுனில் நரேன் அங்கே விக்கெட் எடுத்தார். செம்மையான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அஜின்கா ரஹானே குருணால் பாண்டியாவோட ஓவரில் விக்கெட் விழுந்தார். அந்த பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொடுத்தாங்கல்ல. ஸோ அங்கே திரும்பி ஆர்சிபி கேமுக்குள்ளே வந்தாங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி இதுக்கு மேலே நாங்கள் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த 7வது ஓவர்லேருந்து 13வது ஓவர் வரைக்கும் கொஞ்சம் கேகேஆரும் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பட் சண்டை போட்டுட்டு இருந்த கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக இவங்க திரும்ப சண்டை போட்டாங்க. சொல்லுவேன், குருணால் பாண்டியாவை எல்லாரும் ஆப்ஷனில் எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. பட் எக்கனாமிக்கலாக இருப்பாருங்கிறது நல்லா தெரியும். பட் ஏதோ ஒரு மேட்ச் இந்த மாதிரி பிடிங்கி எடுத்து கொடுத்துருவாரு, செஞ்சார். இல்லை ரின்கு சிங்கோட விக்கெட்டு எடுத்ததுனால ஒரு 10 பாலில் ஒரு 29 ரன் எடுத்தாச்சு. வெங்கடேஷ் ஐயரோட விக்கெட்டுனா 20 பாலில் ஒரு 45 ரன் எடுத்து கொடுத்தாச்சு. இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குரூஷியான விக்கெட்ஸ், செட்டில்டான ஒருத்தவர், செட்டில்டான அடிச்சு கொடுக்குற ஒருத்தவர், இன்னொருத்தவர் செட்டில் ஆக மாட்டார், பவுலர் செட்டில் ஆக விட மாட்டார், முடிச்சு வேறு மாதிரி முடிச்சு கொடுத்துருவாரு. இந்த 3 பேரையும் எடுத்தார். ஆல்மோஸ்ட்டு குருணால் பாண்டியா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஒரு பக்கம் கொடுக்குறாங்கிறத தாண்டி அவர் 3 விக்கெட்டுங்கிறத தாண்டி அவர் பண்ணது ஒரு 70-80 ரன்னை வந்து முடிச்சு கொடுத்தாரு. இவங்கெல்லாம் நின்றுருந்தாங்கன்னு வைங்களேன், அசால்ட்டா ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 240-250. கேகேஆர் மாடல் இன்னிங்ஸும் ஆட போகிறாங்க. போன வருஷம் கேகேஆர் மாடல் இன்னிங்ஸ் ஞாபகம் இருக்கா? வந்தாருன்னா டஹால்னு அடிப்பாங்க. சால்ட்டும் ஒரு பக்கம் சுனில் நரேன் இருப்பார், இன்னொரு பக்கம் ஸ்ரேயாஸ் இருப்பார், வெங்கடேஷ் இருப்பார், ரின்கு சிங் இருப்பார், ரசல்ராக இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு 3 விக்கெட்டுக்கு அப்புறம் திரும்ப சுயேஷ் சர்மாவை எப்படி கொண்டு வருவாங்க? ஆனால் கொண்டு வந்தார். ரஜத் படிதார் அடித்தார் ரசல். ஓகே, சுயேஷ் சர்மாவுக்கு லெக் ஸ்பின்னும் சரியாக வரலை, நல்லா ஒரு மாதிரி குத்தி மிடில் பிச்சில் போகிறாரு. ரசலை ஒழிச்சிருவார் நினைக்கும் போது ரசலை ஒழிச்சார் சுயேஷ் சர்மா. அப்பா அப்படிங்கிற மாதிரி பெரிய ரிலீஃபு. டெத் ஓவர்லையும் ஜோஷ் ஹேசல்வுட் சூப்பராக போட்டு முடித்தார். ஒரு 4 போச்சு ஹர்ஷித் ராணாவோட பேட்லேருந்து. பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எஸ்தேரோட பங்களிப்பு வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ கரெக்டாக டிகாக்கோட விக்கெட் ஒரு பக்கம், நரேன் அடிச்சுட்டு இருக்கும்போது நரேனோட விக்கெட், உடனே ரஹானேவோட விக்கெட் காலி, ரின்கு சிங், வெங்கடேஷ் ஐயர் காலி, அதுக்கப்புறம் ரசல் காலி, முடிச்சாச்சு, பேக் பண்ணியாச்சு, ரகுவன்ஷோட விக்கெட்டும் கிடைச்சாச்சு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ண விடாமல் கடைசி ஒரு 5 ஓவரில் 29 ரன் 3 விக்கெட்டை பாருங்கள். ரசல், ரின்கு சிங் இவங்கெல்லாம் இருந்தும் இவ்வளோ தான் ஸ்கோர் இவங்களால் அடிக்க முடிஞ்சதுன்னா ஆர்சிபியோட பவுலிங் எந்த அளவுக்கு பாருங்கள். இந்த மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினது ஆர்சிபியிலேருந்து ஒரு பவுலர். ஆர்சிபி பவுலிங் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்போம். ஆனால் இந்த பவுலிங் மூலமாக வின் பண்ணியிருக்கிறாங்கன்னா இதை கன்டினியூ பண்ணணும். குருணால் பாண்டியா நான் சொல்லுவேன் எம்ஐயில் ஒரு MVP பிளேயராக இருந்தார். பட் எம்ஐ வந்து வேறு வழி இல்லாமல் தான் விட்டாங்க. ரன்னு மேக்ஸிமம் கொடுக்க மாட்டார், ஏதாவது ஒரு மேட்ச்சில் கொடுப்பாரு, மற்ற மேட்ச்சில் ஒரு மாதிரி சேவ் பண்ணி கொடுப்பாரு. இப்போ ஒரு ஆட்டத்தை அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஜோஷ் ஹேசல்வுட் ஆர்சிபி மெகா ஆக்ஷனில் இவர் ரிட்டைன் பண்ணாலும் பண்ணலாம். பட் காயத்தெல்லாம் பொறுத்து பார்த்தீங்களா, பாம்பு விட்டதெல்லாம் பார்த்தீங்களா, எஸ்தேல் பாம்பு விட்டதெல்லாம் பார்த்தீங்களா, எப்படி பாம்பு விட்டாங்க. நியூ பாலில் இப்போ சலேவா பயன்படுத்தலாங்கும் போது பாம்பு விட்டாங்க. இதுதான் வெற்றியின் ரகசியமானா அப்படியே நான் செகண்ட் இன்னிங்ஸில் வரேன். 175 சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கோரில் நான் எதிர்பார்க்குறது ஒரு 50, ஒரு 70 ரன் பார்ட்னர்ஷிப், ஒரு 50 ஒரு 70 ரன் பார்ட்னர்ஷிப், இதுவே வெற்றிக்கு போதும். ஆனால் 95 ரன் பார்ட்னர்ஷிப் ஒன்று வருது, 2 பேர் 50 அடிக்கிறாங்க, ஒருத்தர் 30 ரன் அடிக்கிறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? 16 ஓவரில் முடிச்சிட்டாங்க. இப்போ நெட் ரன் ரேட் வேறு மாதிரி எக்கு தப்பா எகிரி இருக்கும். ஏன் இந்த நெட் ரன் ரேட் பற்றி நான் இங்கே பேசுகிறேன் நீங்கள் யோசிக்கலாம். கால்குலேட்டர் எடுத்து வைங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. பட் இப்போது பவுலிங் மூலமாக வின் பண்ணியிருக்கிறாங்க, சேசிங்கில் பதட்டம் இல்லாமல் வின் பண்ணியிருக்காங்க. கால்குலேட்டர் வேணாப்பா நெட் ரன் ரேட் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்கிறாங்க. எப்பா ஆர்சிபி டெம்ப்ளேட்டில் இந்த மேட்சே இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி இருந்தது. இதில் வந்து விராட் கோலி 50 அடித்தார் அப்படின்னு இப்படி வாயை பொழந்தனா, ஸ்பென்சர் ஜான்சனை நேராக 2 அடி அடித்தார் அப்படின்னு வாயை பொழந்தனா, வருண் சக்கரவர்த்தி முட்டி போட்டு அவர் கூகுளியை பிக் பண்ணி லாங் ஆனுக்கு மேலே அடித்தாருன்னு வாயை பொழந்தனா, இதில் ஃபுல் ஷாட்டோட இன்னிங்ஸ் எப்படி வாயை பொழக்காமல் இருக்க முடியும்? கேகேஆருக்காக ஆனவர், இந்த கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் படுத்து உருண்டு பிறண்டவர், வைபவோட ஃபர்ஸ்ட் பால் விட்டு அடித்தார், திரும்பி விட்டு பாயிண்ட்லையும் கவர் பாயிண்ட் கடையில் கேப் இருந்தது 4. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தியை வந்து லாங் ஆஃப் மேலே 2 அடி அடித்தார், இன்சைட் சர்க்கிள்லாம் கிளியர் பண்ணார். அதுக்கு முன்னாடி வருண் சக்கரவர்த்தி தேர்ட் பாலில் 1 அடித்தார், திரும்பி லாங் ஆனுக்கு மேலே ஒரு 4-1 6-1 வைபவரையும் மொத்தம் நிறைய அடித்தார். வருண் சக்கரவர்த்தி அடித்தார், ஜாஸ் பட்லர் அவர் தான் T20க்கு ஓடிக்க கேப்டனு.
பார்த்துருப்பாரு, பார்த்துக்கிட்டே இருப்பார், என்னடா இங்கே வந்து அடிக்கிற அப்படின்னு. ஆனால் அப்போது சலைவா கிடையாது, இப்போ சலைவா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் ஒரு பிரச்சனையாகவும் இருக்கும். அப்புறம் நிறைய வளைச்சி விட்டுக்கிட்டு ஃபைன் லீக்ல ஒன்று அடித்தார், சூப்பராக இருந்துச்சு. சால்ட்டோட ஸ்டார்ட் செம்மையாக இருக்குது. கெயில் இப்படி ஒரு ஸ்டார்ட் ஒன்று கொடுப்பார்ல, மூர்க்கமான ஒரு ஸ்டார்ட், அது சால்ட்டுக்கிட்டேருந்து கிடச்சிச்சு. ஈஸியாக ஆக்கிட்டார், சால்ட் மேக்ஸிமம் ஈஸியாக ஆக்கிட்டார். இவர் ஒரு பக்கம் அடிக்கும்போது திரும்பி அடுத்து விராட் கோலி, ஸ்பென்சர் ஜான்சன் அடிக்கிறாரு, வருண் சக்கரவர்த்தி அடிக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் அவர் பாட்டுக்கு ஸ்பின்னை வந்து சமாளிக்கல, அடிச்சு ஆனாருங்கும் பொழுதே இதுக்கு மேலே நம்ம வேற என்னத்தை சொல்கிறது. இந்த 95 ரன் முடிஞ்சு போச்சு. தேவ்தத் படிக்கல் வரும்பொழுது தேவ்தத் படிக்கல் எங்கேயாவது ஸ்லோ ஆகிட்டாருன்னா எங்கேயாவது சோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கும்போது தேவ்தத் படிக்கல் போனதுக்கு ரஜத் படிடார் வந்து ஒரு ஸ்டார்ட் ஒன்று கொடுத்து அடிக்க ஆரம்பிச்சாரு, ஈஸியாக வின் பண்ணாங்க. ரஜத் படிடார் இந்த இடத்துல நான் ப்ரெஷர் எடுத்துக்கலாமாங்கிற மாதிரி அவரும் லியம் லிவிங்ஸ்டனும் வந்து ஆடினாங்க. இன்னொன்று கோலி தங்களோட சக ஜூனியர்ஸை வாங்கடா சின்ன பசங்களா குட்டிகளா அப்படின்னு சொல்லிட்டு குட்டுன்னு கொட்டினார். வருண் சக்கரவர்த்தி அடித்தது ஒரு பக்கம்னா ஹர்ஷித் ராணாவையும் ஒரு பக்கம் அடித்தார், 2 பேரையும் அடித்தார். மேட்சை ஈஸியாக ஜெயிச்சு கொடுத்தாங்கிறது ஒரு பக்கம். ஸோ சேசிங், பவுலிங், கம்பேக் கொடுக்குறது எல்லாம் டிக் 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 பண்ணியாச்சு. ரஜத் படிடாரோட கேப்டன்சி பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னா, ஆமாம், எதுக்கு ராசிக் இஸ்லாம்தாருக்கு வந்து பவர் பிளேயில் ஓவர் கொடுக்கணும், அவர் ஸ்லோவாக எதுக்கு போடணும், டெத் ஓவர்ஸில் நீ ஸ்லோவாக போட்ட எல்லா பாலும் அடி விழுந்துச்சுல்ல. அதாவது குறிப்பாக ஜோஷ் ஹேசல்வுட் ஸ்லோவாக போட்டார், ரகுவன்ஷி ஒரு பெரிய 6 90 மீட்டர் 6, ராசிக் இஸ்லாம் தான் ஸ்லோவாக போட்டுட்டு இருந்தார், உரிச்சு கட்டிட்டார். அஜின் கடாலி ஒரு 90 மீட்டர் 6 ஒன்று அடிச்சார் பாருங்க எப்பா. ஸோ இந்த 2 பேரும் போட்டதுனால, ஆமாம், ராசிக் இஸ்லாம்தார் போட்டது முடிச்சதுக்கப்புறம் குருல் பாண்டியாவையும் கொடுத்துருக்க வேணாம், பவர் பிளேயில் கொடுத்துருக்க வேணாம், ஹெட்தேல மேபி கன்டினியூ பண்ணிருக்கலாங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். மேபி புவனேஸ்வர் குமார்லாம் இல்லை, அப்போ டெத் ஓவரில் போடுறதுக்கு யாரும் யோசிச்சாரான்னு எனக்கு தெரியல. பட் இதுவே பெரிய இம்பாக்ட் ஆகிருதுன்னா பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். அதாவது குருல் பாண்டியம் ராசிக் இஸ்லாம்தாரும் அடித்ததுனால அங்கே ப்ரெஷர் ஓப்பன் ஆகி ஹெட்தேல அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஒரு 3 ஓவருக்கு அப்புறம், அதாவது குருல் பாண்டியா அடி ராசிக் இஸ்லாம்தாரும் அடி அப்படிங்கும்போது திரும்ப வந்து ஒரு சுயேஷ் சர்மா அடி அப்படிங்கும்போது சுயேஷ் சர்மாவுக்கு திரும்ப ஒரு ஓவர், ஏன்னா அந்த ஒரு 22 ரன்னு சுயேஷ் சர்மா வந்து ஒயர்டெல்லாம் போட்டார். லெக் ஸ்பின் அவ்வளோ சிறப்பாக வரல, பிகினர் போடுற மாதிரி இருந்துச்சு. விட்டு உரிச்சு கட்டதுக்கப்புறம் அதான் ஒழிச்சிருவார் ரசில், ஒரு ஒழிச்சிருவார் நினைக்கும் ரசில் ஒரு ஒழிச்சார். இல்லைனா ரசில் ஒழிச்சிருந்திருப்பாரு, அந்த ஓவர் ஒரு 15 ரன் கண்டிப்பாக வந்திருக்கும். எல்லாம் யோசிச்சு ஒரு மாதிரி உள்ளே தூக்கி போட்டார். அது லெக் பிரேக்காக கூகுளியான்னு சொல்கிற மாதிரி தூக்கி உள்ள நல்லா போட்டார். இல்லைனா ஒழிச்சிருந்திருப்பாரு ஆண்ட்ரே ரசல். குருல் பாண்டியாவை எதனால் எடுத்தாங்க, இதனால தான்ப்பா ஜோஷ் ஹேசல்வுட் பவர் பிளே பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் ரஜத் படிடாரோட கேப்டன்ஸில் சில பல புதிர்கள் இருந்தது ஒரு பக்கம், அப்புறம் சால்ட் அண்ட் விராட் கோலி சேசிங்கில் ஆனதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கேகேஆர் பக்கத்துலேருந்து இன்னைக்கு ஒரு கெட்ட கனவு கேகேஆர் பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு நரேன் அண்ட் அஜின்கே ரஹானே அடிச்சிட்டாங்க. 2 இயர்லி ரஹானே, சையது முஸ்டாக் ட்ரோஃபி ஸ்டாட்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் நல்லா ஆடுறாரு. ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரஹானே ஆனார், ஒரு இன்னிங்ஸ் சூர சம்ஹாரம் தூக்கி போட்டு அடித்து செம்ம சாத்தினார். நரேனு அந்த மாதிரி தான் இன்னும் ஆடிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், ரின்கு சிங் ரீசன்ட் பாஸ்ட் டைமில் நல்லா ஆன மாதிரி நான் பார்க்கல. போன ஐபிஎல்லையும் ஒரு சிறப்பாகவும் பண்ணலை. வெங்கடேஷ் ஐயரும் போன ஐபிஎல்ல வந்து ஒரு நாக் அவுட்ஸ் 2 மேட்ச் ஆடினாரு. ஆனால் எனக்கு அவ்வளோ பிரைட்டாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் நீங்கள் சொல்லுங்கள். இயர்லியாக தான் நடந்திருக்கு, பட் ரொம்ப பெருசாக நம்ம வந்து கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. சால்ட்டு, ஸ்ரேயாஸ் ஐயர், மிடில் ஸ்டார்க் இந்த 3 பேரும் இல்லாததும், அதை தாண்டி ஒரு கௌதம் கம்பீர் இல்லாததும் இங்கே ஒரு தெரிய ஆரம்பிச்சிருக்குது நான் சொல்லுவேன். பார்ப்போம் கேகேஆர் இதெல்லாம் தாண்டி மீண்டு வராங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் ஆர்சிபி ஃபேன்ஸ் நிம்மதியாக ஜாலியாக தூங்குவீங்க, அப்படி ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்குது. அண்ட் இந்த அனாலிசிஸ் ரிவ்யூவும் நிறைவடைகிறது. இந்த மேட்ச்சில் உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் என்ன, டிராகன் மூமெண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா சொல்லிட்டு போங்களேன். என்னோட டிராகன் மூமெண்ட் எது, குட்டி டிராகன் மூமெண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிராகன் மூமெண்ட்னா நான் குருல் பாண்டியா வெங்கடேஷ் ஐயரோட விக்கெட் எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. குத்தி அடிச்சு பவுன்ஸ் டப்புன்னு ஏற்றினார். அவ்வளோ அடுத்து திரும்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போல்டு வெங்கடேஷ் ஐயரால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் குட்டி டிராகன் மோட்னா விராட் கோலி வந்து வருண் சக்கரவர்த்தி விராட் கோலி கிளியர் பண்ணது எனக்கு குட்டி டிராகன் மூமெண்ட். உங்களோட டிராகன் எனக்கு குட்டி டிராகன் மூமெண்ட் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெட் அண்ட் ரேட் செம்மையாக பூஸ்ட் ஆகிருக்குது. ஸோ ஃபார் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் இந்த ரிவ்யூ ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களை நான் சந்திக்கிறேன். சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சோட வீலாக் வருது, அதில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டிக்கெட் கிடைக்கும் போதெல்லாம், ஓகேங்களா, எனக்கும் டிக்கெட் கிடைக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு வீலாக் பண்ணி போடுறேன். ஸ்பெஷல் கண்டென்ட்ஸ் நிறைய பண்ணுற மாதிரியான பிளான்லையும் இருக்கேன். அப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ் நம்பிக்கையாக இருக்கீங்களா? இந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிப்பாங்களா? 18வது வருஷம் 18வது ஜெர்சி கப்பு இருக்கா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விக்டரி எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கேகேஆர் ஃபேன்ஸ் இருப்பீங்க, பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குதா, வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? டிகாக் பற்றி என்ன நினைக்கிறீங்க? டிகாக் கொஞ்சம் சரியாக ஆடாத மாதிரி தெரியுது, மாற்றலாமா உடனே, இல்லை சான்ஸ் கொடுக்கலாமா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?